ஜீவனும் புத்திர சுவிகாரமும். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்து உங்களில் இருந்தால், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை மெய்யாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அநேக நன்மைகளை கொடுக்கிறார். அவற்றில் 2 நன்மைகளை பற்றி பவுல் இந்த பகுதியில் எழுதுகிறார். அவையாவன ஜீவன், புத்திர சுவிகாரம். கிறிஸ்து நம்மில் இருந்தால் மாத்திரமே நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், மெய்யான சந்தோஷம் உண்டாகும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து ஆவியின்படி நடக்கும்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதே வேளையில் கிறிஸ்து நமக்குள் இருந்தால் நம்முடைய ஆவியானது ஜீவனுள்ளதாக இருக்கும். கிறிஸ்து நமக்குள் இருந்தால் நம்முடைய சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய் இருக்கும். நம்முடைய சரீரம் அழிவுள்ளது, மரணத்திற்கு உட்பட்டது. ஜீவனுக்கு மத்தியில் நாம் மரித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரம் பலமுள்ளதாக இருந்தாலும் இது நிச்சயமாகவே மரித்து போகும். இந்த மரணம் பாவத்தின் நிமித்தமாய் உண்டாயிற்று. பாவமே சரீரத்தை கொல்லுகிறது. நம்முடைய சரீரத்தை நாம் நேசிப்போம் என்றால் நிச்சயமாகவே நாம் பாவத்தை வெறுக்க வேண்டும். ஏனெனில் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்து போகிறது. பாவம் நம்முடைய சரீரத்திற்கு சத்துருவாக இருக்கிறது. கிறிஸ்து நமக்குள் இருக்கும்போது நம்முடைய ஆவியானது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. பரிசுத்தவான்களின் ஜீவன் அவர்களுடைய ஆத்துமாக்களில் இருக்கிறது. பாவிகளுடைய ஜீவனோ அவர்களுடைய சரீரத்தை கடந்து வேறு எங்கும் போகாது. சரீரம் மரிக்கும்போது ஆவியே ஜீவனாக இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு மரணம் என்பது ஆவியானது மரணத்திற்கு ஏதுவான சரீரத்தில் இருந்து விடுதலை பெற்று பரலோகத்திற்கு செல்லும் சம்பவமாகும். மாம்ச சரீரத்தில் இருந்து நாம் விடுதலை பெற்று நம்முடைய மரணத்தின் போது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. இது மனுஷருடைய நீதி அல்ல, இது கிறிஸ்துவின் நீதி. கிறிஸ்துவின் நீதியினால் நம்முடைய ஆவியானது மரித்து போகாமல் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் நீதி நம்முடைய ஆத்மாவை மரணத்தில் இருந்து விடுவிக்கிறது. நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவருடைய நீதியை நமக்குள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் நீதி நமக்குள் தங்குகிறது. நம்முடைய சரீரத்திற்கு மரணம் உண்டாகும் போது நமக்குள் நாம் பெற்றிருக்கிற கிறிஸ்துவின் நீதி உயர்த்தப்படுகிறது. அந்த நீதி பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கு பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆகையினால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்து நமக்குள் இருக்கும்போது நம்முடைய ஆவியானது கிறிஸ்துவின் நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அழிந்து போகிற நம்முடைய சரீரத்திற்கு தேவன் ஒரு ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சரீரம் மரித்து போன பின்பு அது நம்முடைய ஆத்மாவுடன் மறுபடியும் இணைக்கப்படும். தனக்குரிய மகிமையை சுதந்திரித்துக் கொள்ளும்.
சரீரத்தின் உயிர்த்தெழுதலை பற்றி பவுல் எழுதும்போது அவர் 2 சத்தியங்களை குறிப்பிடுகிறார். அவையாவன, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், நமக்குள் வாசமாயிருக்கிற தேவ ஆவியானவர். கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் நம்முடைய சாவுக்கேதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவே மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானவர். பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலுக்கு இயேசு கிறிஸ்துவே முன்மாதிரியாக இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் நீதியினாலே நாமும் உயிர்த்தெழுவோம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வாசமாக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு எழுப்பியவர் நம்முடைய சரீரத்தையும் உயிரோடு எழுப்புவார். நம்மில் வாசமாயிருக்கிற தேவனுடைய ஆவியானவரே சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். தேவ ஆவியானவர் தம்முடைய சுவாசத்தை மரித்து போன உலர்ந்த எலும்புகள் மீது ஊதி அவற்றை உயிர் பெறச் செய்கிறவர். தேவனுடைய ஆவியானவரால் மாம்சத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களும் தேவனை தரிசிக்கிறார்கள். பிழைப்பீர்கள். ஆகையினால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிற்று. நாம் ஆவியின்படி ஏன் நடக்க வேண்டும் என்பதற்கு பவுல் 2 காரணங்களை குறிப்பிடுகிறார். அவையாவன, நாம் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் நாம் செத்து போவோம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்போம். நம்முடைய சரீரத்தை நாம் பராமரிக்க வேண்டும். அதற்காக போஜனம் பண்ண வேண்டும், வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் சரீரத்திற்காக நாம் செய்ய வேண்டிய அத்தியாவசியமான காரியங்கள். சரீரத்தை கவனிப்பது போல நம்முடைய ஆவியையும் கவனிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிரகாரம் ஜீவித்து நம்முடைய ஆவியை பராமரிக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்திற்கு நாம் கடனாளிகள் அல்ல. நாம் ஆத்மாவிற்கு பணிவிடைக்காரராய் இருக்கிறோம். ஆகையினால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாத்திரம் நம்முடைய சரீரத்தை பராமரித்தால் போதுமானது. மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. ஆனால் ஆவியின்படி பிழைப்பதற்கு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6:19-20. நாம் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவோம். மரணமே நம்முடைய நித்திய முடிவாக இருக்கும். மரணம் என்பது ஆத்தும மரணத்தை குறிப்பிடுகிறது. பரிசுத்தவான்களின் மரணம் ஒரு நித்திரையை போன்றது. ஆனால் பாவிகளின் மரணமோ நித்திரை அல்ல, அது நித்திய மரணமாய் இருக்கும். நாம் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்போம். இந்த ஜீவன் மெய்யான ஜீவன், இதுவே நித்திய ஜீவன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யாமல் நம்மால் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியாது. நம்முடைய சுய முயற்சியினால் பாவத்தை வெல்ல முடியாது. சரீரத்தின் கிரியைகளை அழிக்க முடியாது. நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசை தேவைப்படுகிறது. மாம்சத்தின்படி பிழைக்க வேண்டுமா அல்லது சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டுமா என்று நாம் தான் தீர்மானம் பண்ண வேண்டும். மாம்சத்தின்படி பிழைத்தால் நம்முடைய ஆத்மா செத்து போகும். பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நம்முடைய ஆத்மா பிழைக்கும். நாம் மாம்சத்திற்கு எந்த வழியிலும் கடன்பட்டவர்கள் அல்ல. ஆகையினால் நாம் மாம்சத்தின் பிரகாரம் ஜீவிக்க வேண்டியதில்லை. நம்முடைய ஜீவியத்தின் மீது மாம்சத்திற்கு எவ்வித ஆளுகையும் இல்லை. நாம் மாம்சத்தின் பாவங்களில் ஜீவிக்க கூடாது. பாவத்தில் தொடர்ந்து ஜீவித்தால் மரணம் நமக்கு நிச்சயம். மாம்சத்தின் கிரியைகளை பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் மரணத்திற்கு உட்படுத்த வேண்டும். அப்போது நாம் பிழைப்போம். மாம்சத்திற்குரிய ஜீவியத்திற்கும்
ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்தின்படி நடக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவியின்படி நடக்கிறான். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியதை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, ஆவியின் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அல்ல. மாம்ச சிந்தை தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, ஆவியின் சிந்தை தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறது. மாம்ச சிந்தை தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது, ஆவியின் சிந்தை தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடியதாக இருக்கிறது. மாம்சத்துக்கு உரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள், ஆவிக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறார்கள். மாம்சத்துக்குரியவர்களிடம் தேவனுடைய ஆவி அவர்களில் வாசமாக இராது, ஆவிக்குரியவர்களிடம் தேவனுடைய ஆவி அவர்களில் வாசமாக இருக்கிறது. மாம்சத்திற்குரியவன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், ஆவிக்குரியவன் கிறிஸ்துவின் ஆவி உடையவன். மாம்சத்துக்குரியவன் பாவத்திற்கு ஜீவிக்கிறான், ஆவிக்குரியவன் பாவத்திற்கு மரித்திருக்கிறான். மாம்சத்திற்குரியவனுடைய ஆவி தேவனுக்கு மரித்திருக்கிறது, ஆவிக்குரியவனுடைய ஆவி தேவனுக்கு ஜீவிக்கிறது. மாம்சத்திற்குரியவனிடம் கிறிஸ்து இல்லை, ஆவிக்குரியவனிடம் கிறிஸ்து ஜீவிக்கிறார். மாம்சத்திற்குரியவனுடைய ஜீவியம் பாவமான ஜீவியம், ஆவிக்குரியவனுடைய ஜீவியம் நீதியின் ஜீவியம். மாம்சத்திற்குரியவனிடம் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, ஆவிக்குரியவனிடம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். மாம்சத்திற்குரியவனிடம் சரீரம் உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது, ஆவிக்குரியவனிடம் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். மாம்சத்திற்குரியவன் மாம்சத்திற்கு கடனாளியாக இருக்கிறான், ஆவிக்குரியவன் மாம்சத்திற்கு கடனாளியாக இல்லை. மாம்சத்திற்குரியவனுக்கு ஆவியானவருடைய உதவி இல்லை, ஆவிக்குரியவனுக்கு ஆவியானவருடைய உதவி உண்டு. மாம்சத்திற்குரியவனுடைய முடிவு மரணம், ஆவிக்குரியவனுடைய முடிவு ஜீவன். தேவனுடைய புத்திரர். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள், இவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவ ஆவியானவர் நம்மை விலங்குகளைப் போல ஓட்டிக்கொண்டு போகவில்லை, நம்மை தம்முடைய ஆவியினாலே வழிநடத்துகிறார். தேவ ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் போது நம்மை மனுஷராக பாவித்து மனுஷருக்குரிய மேன்மையை நமக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துவை மெய்யாய் விசுவாசிக்கிற விசுவாசிகள் எல்லோருமே தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள், தேவனுடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆவியானவர் விசுவாசிகளை சகல சத்தியத்திற்குள்ளும் சகல கடமைகளுக்குள்ளும் வழி நடத்துகிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் போது அவர் நம்மை தம்முடைய சொந்த புத்திரராக நேசிக்கிறார், அங்கீகரிக்கிறார், நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார். அப்பா பிதாவே, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தேவனுடைய புத்திரராய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். தேவனுடைய புத்திரராய் இருக்கிற நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடிமைத்தனத்தின் ஆவி இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்தது. அது அடிமைத்தனத்தின் காலம், அது இருளின் காலம். ஆனால் இப்போது நாமோ அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் காலத்தில் இல்லை. நாம் தேவனிடத்தில் இருந்து அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களில் அநேகர் அடிமைத்தனத்தின் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆவியானவரும் அவர்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியாகவே இருந்தார். அந்த காலம் முடிந்து போயிற்று. தேவன் நமக்கு திரும்பவும் அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்க மாட்டார். நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். தேவன் நம்மை தம்முடைய புத்திரராக சுவிகாரம் எடுத்திருக்கிறார். கர்த்தருடைய புத்திரராகிய நமக்கு
தேவன் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கிறார். பரிசுத்தமாக்கப்பட்ட ஆத்மா தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரின் சாயலாக இருப்பது போல தேவனுடைய புத்திரராகிய நாம் தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற நாம் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். தேவனிடத்தில் ஜெபிப்பது என்னும் வார்த்தைக்கு இங்கு கூப்பிடுவது என்னும் வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். இதற்கு தேவனிடத்தில் கதறி அழுவது என்று பொருள். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடத்தில் தங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆசைகளையும் அழுதுதான் கேட்கும். பிள்ளைகளுக்கு தங்கள் பெற்றோரிடத்தில் அழுது கேட்டு பெற்றுக்கொள்கிற உரிமை உண்டு. நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது பிள்ளைகள் தங்களுடைய தகப்பனிடத்தில் கேட்பது போல கேட்கலாம் என்று ஆவியானவர் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம். அப்பாவும் பிதாவும் ஒரே பொருளுடைய வார்த்தைகள்தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது அப்பா பிதாவே என்று சொல்லித்தான் கற்றுக் கொடுத்தார். அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும். மார்க்கு 14:36. இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு ஒரு முன்மாதிரியை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அவர் அப்பா பிதாவே என்று அழைத்து ஜெபித்தது போல நாமும் அப்பா பிதாவே என்று அழைத்து ஜெபிக்கலாம். நாம் தேவனிடத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு ஜெபிக்கும் போது தேவனுக்கும் நமக்கும் நடுவே அன்பும் பாசமும் மிகுதியாகிறது. சிறு பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடத்தில் உரிமையோடு கெஞ்சி கேட்பது போல நாமும் தேவனிடத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு உரிமையோடு கெஞ்சி கேட்கிறோம். தேவனுடைய புத்திர சுவிகாரம் யூதருக்கும் பிரஜாதியாருக்கும் ஒன்று போலவே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அடிமைத்தன ஆவியானது சாத்தானுக்குரியது. பயத்திலும் பயங்கரத்திலும் கஷ்டப்படுவதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. விடுதலையின் ஆவியையும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் பெற்றிருக்கிறோம். தேவன் நமது அடிமை விலங்குகள் எல்லாவற்றையும் உடைத்திருக்கிறபடியினாலே நாம் சுயாதீனமுடையவர்களாக இருக்கிறோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியானது தேவன் நமக்கு தரும் ஆவியாகும். சுவிகார புத்திரராக இருக்கிறவர்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற அங்கத்தினர்களுக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளனவோ அவைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும் சிலாக்கியம் உடையவர்கள். அடிமைகள் தங்களுடைய எஜமான்களை அப்பா பிதாவே என்று அழைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அநேகர் தங்களுக்கு தாங்களே சமாதானம் சொல்லிக் கொள்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடாவிட்டாலும் அவர்கள் தங்களுக்கு சமாதானத்தை சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட நமக்கு சாட்சி கொடுக்கிறார். இந்த சாட்சி வேத வாக்கியத்தோடு ஒத்துப்போகும். கர்த்தருடைய சாட்சி பரிசுத்தமாக இருக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நம்முடைய ஆவியிலே சாட்சி சொல்லுகிறோம். நம்முடைய ஆவியுடனே கூட ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட பெரிய சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு உரிய சுபாவம் நமக்கு இல்லை என்றாலும் தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்று சாட்சி சொல்லுகிறார்.